சங்கீதா மற்றும் அரவிந்த் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் அவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. வெட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரிசப்ஷன் ஃபங்ஷனும் சென்னையில அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சீரியல் ஆக்ட் பண்ற கூட அவங்களோட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்த அழகான சில மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அசார் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு சீரியல் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணுவாரு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் அப்ப கிஃப்ட் வாங்க முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது சும்மா எழுதி தரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணியிருந்தாரு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி வசந்தோட மேரேஜ்லயும் வந்து வாழைப்பழம் கொடுத்து ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி தான் இவங்களோட மேரேஜ்லயும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்து அழகா சில மொமெண்ட்ஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருந்த சில அழகான மொமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நிஜமாலுமே வந்து கிஃப்ட் வாங்க டைம் இல்ல. அதனால தான் அப்படி எழுதுறேன்னு சொல்லி சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த லவ்லி ஜோடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கனா காணும் காலங்கள் சீசன் 2ல தான் வந்து ஒண்ணா ஆக்ட் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்து ஸ்டூடண்ட் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க சங்கீதா வந்து டீச்சர் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் இந்த சீரியல் ரொம்பவே மோஸ்ட் ஃபேவரட் நெறைய பேருக்கு. இதில வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நெறைய பேருக்கு. அரவிந்த் நடிச்ச கேரக்டர். அப்போ வந்து ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ண இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அவங்களோட மேரேஜ் அழகா நடந்து முடிஞ்சது. கையோட வந்து வெட்டிங் ரிசப்ஷன் வச்சது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. நக்ஷத்ரா இருந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சங்கீதா. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனி கேரக்டர்ல ஆக்ட் பண்ணுவாங்கல்ல பாக்கியலட்சுமி சீரியல்ல. ஸோ அவங்களும் வந்து பார்க்க முடிஞ்சது. விக்னேஷ் அவரும் வந்திருந்தாரு. இது மாரி அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கலாம் வந்திருந்தாங்க. இவர் வந்து அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டெலிவிஷன்ல வந்துட்டுருக்க அய்யனார் துணை சீரியல்ல மெயின் லீடா வந்து ஆக்ட் பண்றாரு. இப்போ வந்து நல்லாவே அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நெறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த லவ்லி ஜோடிக்கு மறக்காம உங்களோட வாழ்த்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சங்கீதாவுக்கு வந்து நெறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க குடுத்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இப்போ ரொம்ப பிடிச்சது இருக்குன்னா, அவங்க கனா கடும் காலங்கள் நடிச்சதான்னு சொல்லலாம். அரவிந்தோட ஆக்டிங் இப்ப அயனார் துணியும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இவங்க 2 பேரோட ஆக்டிங் பிடிக்குமான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாரி சீரியல் ஆர்டிஸ்ட் பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.